ஹேர் பீட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பெயின்ஃபுல் எண்டிங் பார்ட் 3. வைன் மினி ரெண்டு பேரும் 1 வீக் லேட்டர் பாட்டிமாவோட வீட்டு வாசலில் தான் அப்படியே சைடில் இருக்க சிட் அவுட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா ரொம்ப கோஷியாக நடந்து வந்து தன்னோட ஈஸி சேரில் உட்காந்துக்கிட்டு, அப்புறம் 2 பேரும் என்னோட கார்டியன்ஷிப்பில் இப்போ உட்காந்துட்டீங்க, மம்மி டேடியும் இல்லை, என்னத்துக்காக வெளியூருக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இருக்குது? ஏய் வைன, பேச வைக்காதேனே நீ செட்டில்மெண்ட்டோடு தான் இப்போ நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற. பார்த்தாத குறைக்கி சொந்த வீடு இருக்குது, 5 ஏக்கரில் தென்னந்தோப்பு இருக்குது. என்னடி பிரச்சனை உனக்கு? மினிக்குட்டி, உனக்கு என்ன? ஜாதகமெல்லாம் பார்த்தேன். உனக்கு 25 வயசுக்கு மேலே தான் கல்யாணமா. 5 வருஷம் அழகாக உன்னோட வயக்காட்டுகளையும் தோட்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. வேலைக்கு போகணுமா? அப்படி டவுனுக்கு போய் ஊர் சுற்றணும்னு ஆசையாக 2 பேத்துக்கும் அப்படின்னா அதட்டுறாங்க பாட்டிமா. அந்த டைமில் வைன் மினி 2 பேரும் பிக்குன்னு முடிச்சுக்கிட்டு, இல்லை பாட்டிமா, எங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம்தான், இருந்தாலும் படிச்சிருக்கோம், அதனால் வெளியில் போக விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் அப்படியே பாட்டிமாவோட பங்களாக்குள்ளே என்ட்ரி ஆகுது. வைனுக்கு அந்த காரை பார்த்ததும் யார் வர்றாங்கன்னு நல்லா தெரியுது. உண்மையிலேயே ஒரு விதமான பதட்டத்தை வைனோட மனசுக்கு ஃபீல் பண்ண முடியுது. பாடியே லைட்டாக ஷேக் ஆகுது. அமைதியாக மினியோட ஹேண்ட்ஸை டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. மினிக்கு ஒன்றும் புரியலை. என்னது இது, பெரிய ஒரு லக்ஸரி கார் வந்து நிற்குது, இவ பதட்டப்படுறாளே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. அந்த டைமில் பாட்டிமா டக்குன்னு ஈஸி சேர்லேருந்து எழுந்து, என் பேரை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 ஸ்டெப்பில் வாசலுக்கு ஓடி போய் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி ஜங்குக்கிட்ட ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்போ தான் கார்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி நின்றுப்பாங்க. பாட்டிமா வந்து இந்த மாதிரி ஹக் பண்ணதும் ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்குது. பாட்டி, என்ன சின்ன பொண்ணா நீங்கள் இப்படி குதிச்சு ஓடியாடுறீங்க? கீழே விழுந்தா என்னாகிறது? என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 வாரம் இல்லை, 4 வாரத்துக்கிட்ட ஆச்சு உன்னைய பார்த்து. எனக்கு கண்ணுக்குள்ளேயே நீ இருந்த. உன்னைய பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உள்ளே வா அப்படின்னு சொல்லி பாட்டிமா ஜங்குக்கை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஜங்குக்கு அப்போ தன்னோட கூலர்ஸை அப்படியே கலட்டி தன்னோட ஷர்ட்டில் அப்படியே ஹேங் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நிமிர்ந்து பார்க்குறாங்க அந்த பங்களாவோட என்ட்ரன்ஸ் டோரை. அந்த டைமில் சைடில் யார் நிற்கிறதுன்னு சைடில் திருவினா வைன் மினி 2 பேரும் தான் நின்றுட்டுருக்காங்க. வைன் ஒரு பர்பிள் கலரில் பிங்க் கலரில் பார்டர் கொடுத்த ஹாஃப் சாரி வியர் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. மினி பியூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ராயல் க்ரீன் கலரில் அழகாக ஒரு ஹாஃப் சாரி வியர் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. வைனை பார்த்ததும் ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை லூஸ் பண்ணிவிட்டு வைன் கிட்ட வந்து நிற்கிறாங்க. வைன் நல்லா ஹைட்டான பொண்ணு, ஜங்குக்கோட நோஸ் ஹைட்டுக்கு இருப்பாங்க. ஜங்கு கிட்ட வந்ததும் வைனோட ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னா வைன், 1 மந்த்துக்கிட்ட ஆச்சு பார்த்து, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து வைனை ஹெட் டோஸ் பார்க்குறாங்க ஜங்கு. மினிக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது கோபமாக வருது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு 6 ஃபீட் ஹைட்டில் வெல் பில்ட் பாடியோட பார்க்குறதுக்கே ஜெய்ஜான்டிக்காக ஒரு கோல்டு ஃபேஸில் நின்று இப்படி கேட்டதும் மினிக்கு ஆட்டோமேட்டிக்காக பயமாக இருக்குது. கல் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் திரும்பி வைனை பார்க்குறாங்க. வைன் ஜங்குக்கு நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு 1 ஸ்டெப் பேக்கில் வந்து நின்றவங்க, நான் நல்லா இருக்கேன் மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன நல்லா இருக்கோ, திமிர் எடுத்து ஓடுறாப்ப. சிட்டிக்கு போய் வேலை பார்க்கணுமாமே இவ. எனக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோ பக்கத்தில் இருக்காள, இவளுக்கு மம்மி டேடி 2 வாரத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க. இதுவும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு சிட்டிக்கு போய் வேலை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. சிட்டிக்கு போய் வேலை பார்க்கணுன்னு யாரும் அடித்தது, உள்ளூருக்குள்ளே கிடக்காம அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜங்குக்கு அப்போ அப்படியே வைனை குறுன்னு பார்த்துக்கிட்டு தன்னை பார்க்க மாட்டாங்களா வைன் அப்படின்னு ஃப்ளோரை பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த வைன் அப்படியே கவனிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க மினி. வைன், என்ன நான் வந்து நின்றுட்டுருக்கேன், என் ஃபேஸை பார்க்கக்கூட மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா கிட்டுக்கிட்டுன்னு ஜங்கு கிட்ட வந்துட்டாங்க. ஏய் ஜங்குக்கு, இவன் உன்னைய பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன? பேச முடியலை என்னால் அதுக்கு மேலே. ஏய் மினி, போ
போய் எனக்கு தண்ணி கொண்டுட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ சரிங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க மினி. ஏய் நில்லடி, என்னடி பாட்டி, ஜமீன்தாரம்மான்னு சொல்லணும் என்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிச்சுக்கோங்க, சரிங்க ஜமீன்தாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிடுன்னு வாட்டர் எடுக்கிறதுக்காக அந்த பங்களாக்குள்ளே போயிட்டாங்க மினி. அந்த டைமில் பாட்டிமா மினி போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு போயிட்டா. ஒயினு என் பேரன் தான் சொல்கிறானா, நிமிர்ந்து பார்த்தா என்ன என் பேரனை, பெரிய உலகளக்கின்னு உனக்கு நினப்பு. சங்குக்கு, இவ்வளோத்துக்கு நீ பார்க்கணும், டிவோர்ஸ் ஆகிப்போச்சு, இவ ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது, ஏதோ மாயாக்கிட்ட அப்புறம் என் மகக்கிட்ட மருமகன்கிட்ட எல்லாம் இந்த ஒயினை ரொம்ப புகழ்றன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவ ஏதாவது மூடி மஸ்தான் வேலை பார்த்து விட்டாளா உனக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கை அப்படியே சைடில் திரும்பி பாட்டிமாவை முறைக்கிறாங்க. பாட்டிமா டக்குன்னு கல் பண்ணிக்கிட்டு, என் பேருனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அந்த ஒயினெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இவெல்லாம் நம்ம அளவுக்கு வசதியான வீட்டு பிள்ளைங்க கிடையாது, பணத்தை கொண்டதும் உன்னை வந்து ஒட்டிக்குவான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவள் தான் வந்துட்டாளே, பணத்துக்காக உன்கிட்ட வந்தவக்கிட்ட போய் நீ நின்று என் மூஞ்சியை பார்க்க மாட்டியா, முகரக்கட்டையை பார்க்க மாட்டியான்னு கேட்டுக்கிட்டு வா உள்ளே போகலாம். இவ கிடக்கா, இவ டவுனுக்கு போய் வேலை பார்க்க போகிறாளாம், உழையிட்டும். வேலைக்கு போடி, நீ அந்த மினியை கூட்டிகிட்டு வேலைக்கு போ, எனக்கு இந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வா ஜங்குக்கு, இவக்கிட்ட நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கை கூட்டிகிட்டு பாட்டிமா உள்ளே போகிறாங்க. ஏன்னு தெரியல, ஜங்குக்கு 1 month லேட்டர் ஒயினை பார்த்ததும் ஒரு விதமான சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஒயின் நிமிர்ந்து கூட ஜங்குக்கை பார்க்கல. லைட்டாக ஒரு பாரத்தை ஜங்குக்கோட மனசு ஃபீல் பண்ணுது. இருந்தாலும் ஜங்குக் அந்த ஃபீலை இக்னோர் பண்ணிவிட்டு பங்களாக்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. மினி ஒயின் 2 பேரும் பாட்டிமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தங்களோட வீட்டுக்கு அமைதியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க ஒயின்கிட்ட, இந்த கிழவி இருக்காளே, எவ்வளவு திமிரு பார்த்தியா அவளுக்கு, என்ன பேச்சு பேசுகிறா, குழந்தையிலேருந்து அவளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என் மம்மி டாடி தான் அவகிட்ட பேசுவாங்க, நான் பேச மாட்டேன், என் மம்மி டாடி இல்லாதனால நானே போய் பேசுகிற மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு ரூடி இந்த கிழவிங்கிறது எனக்கு நல்லா புரியுது, இவகிட்ட எல்லாம் ஒன்றால் போராட முடியாது, நம்ம வேறு ஊருக்கு போய் நல்லபடியாக குழந்தைய பர்த் பண்ணிக்கிட்டு குழந்தைக்கு ஓரளவு நல்லா பேச தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வரணும். அப்பா, இந்த கிளவி பர்மிஷன் கொடுத்துட்டா, நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மினி ஒயின் 2 பேரும் அமைதியாக தங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 4 years பாஸ் ஆகுது. மினி ஒயின் 2 பேரும் அமைதியாக பஸ்ஸில் இப்போ வந்துட்டுருக்காங்க. ஒயினோட லேப்பில் ஒய்யாரி ஹேயா ஒயினை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒயினோட ஜஸ்ட்டில் சாஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இது நல்லாவே ஒரு நைட் டைம். ஒயின் சொல்கிறாங்க, 7 o'clock நம்ம ஊருக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து. போயிடலாம், போன வாரம் போல் தானே நான் வந்துட்டு வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன், போயிடலாம் ஊருக்காரவங்கெல்லாம் கேட்டாங்க, நீ ஏன் வரல, 3-4 வருஷமாக எங்கே போனீங்க அப்படின்னு. கிழவிக்கு தெரியாத நான் வந்துட்டு போனது. இந்த பாய் கெட்டப்லாம் நல்லா தானே இருக்குது, இல்லை கண்டு பிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மினி ஒயினை பார்த்து. ரீசன் என்ன அப்படின்னா, மினி ஒயினோட ஹஸ்பண்ட் போல் ஒரு பாய் கெட்டப் போட்டுட்டு தான் இப்போ கிராமத்துக்கு வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒயினுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பேபி இருக்குது, ஹஸ்பண்ட் கூட 1 week இங்கே வந்து தங்கிட்டு ஹஸ்பண்ட் இப்போ ஃபாரின் கிளம்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை ஊருக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஊர் மக்களை அதை இதையும் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தன்னோட பொண்ணு கூட ஹாப்பியான லைஃப்பை தன்னோட கிராமத்தில் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க ஒயின். ஸோ மினி ஒயினுக்கு ஹஸ்பண்ட் போல் தன்னை ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டு அழகான ஒரு பாய் கெட்டப்பில் இப்போ ஒயின் கூட பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம், ஒயின் மினி 2 பேரும் அழகாக இப்போ பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இந்த 4 yearsல கிராமத்தில் அவ்வளோ பெரிய மாற்றமெல்லாம் கிடையாது, நார்மலாக இருக்குது பார்க்குறதுக்கு கிராமம். சைடில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டில் போய் ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோலேயே ஒயினோட வீட்டில் வந்து இறங்கிட்டாங்க ஒயின் தன்னோட வீட்டு வாசலில் இறங்கி நிற்கும்போதே ஒரு 7:30 போல் தான் அந்த டைம் இருக்குமா. ஸோ அந்த நைட் டைமில் நிறைய பேர் வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒயின் ஆட்டோலேருந்து இறங்கினதும் புதுசாக யாரது அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க எல்லோரும். ஆட்டோவில் இருந்து லக்கேஜஸ்லாம் இறக்கி வச்சுட்டு ஒயின் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க.
ஆட்டோ மூவ் ஆன அடுத்த செகண்டே எல்லோரும் எழுந்துருச்சு ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒயினை பார்த்ததும், ஏ ஒயினா, டவுனுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு எவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்க. போன வாரம் போல் தான் மினிக்குட்டியை பார்த்தோம். அடுத்த வாரம் வர்றேன்னு சொல்லிட்டு போனால் அவள் வரலையா, நீ மட்டும் தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மினி, ஒயின் யார் இவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் என் சொந்தக்காரவங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க ஒயின். ஊரில் இருக்கவங்க மினியை பையன் நினச்சிக்கிட்டு, ஏ ஒயினு யார் இது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பாட்டிமா. இவர் என்னோடய ஹஸ்பண்ட், இவர் பேர் மின்கு. இது என்னோடய குழந்த தூங்கிக்கிட்டு இருக்கா. இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் வேக வேகமாக காம்பவுண்ட் கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லாக்கை. அந்த டைமில் ஊரில் இருக்க சில பேர் ஒயின் கூடவே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒயினுக்கு உண்மையிலேயே பதட்டமாக இருக்குது, மினியை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் மினி பக்காவான ஒரு மேல் கெட்டப்பில் அழகான ஹேர் ஸ்டைலுக்கு ஒரு விக்கை வச்சுக்கிட்டு தன்னோட பவர் கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸை வியர் பண்ணியிருந்துருப்பாங்களா, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே, ஒயின் எல்லாருக்கும் காஃபி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. மில்க் வாங்கிட்டு வரல, மில்க் இல்லையே வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின், நீ வந்திருக்கவங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரவங்க நீ சொல்லியிருக்க. இந்த ஊரில் உனக்கு நிறையா சொந்தக்காரவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வர்றவங்களுக்கு காஃபி போட்டு தர்றது இல்லையா? வரும்போதே நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே, இல்லை சாலிட் மில்க் வச்சு ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க தம்பி, குழச்சி போயிருப்பீங்க 2 பேரும். சின்ன குழந்தைய வயிறவன் வச்சுக்கிட்டு இருக்கா, குழந்தைக்கு ஒரு 2 வயசு இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. மினியை ஒயினோட ஹஸ்பண்ட் நினச்சிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒயினோட சில சொந்தக்காரவங்க வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்களா, அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு மினி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, பரவாயில்ல புரிஞ்சுக்கிறீங்க, உட்காந்துக்கோங்க, எல்லோரும் உட்காருங்க. மினி சி ஐயோ மாட்டிக்குவே போலையே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஒயின் எல்லாருக்கும் வாட்டராவது கொண்டது கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மினிங்கிற வேர்டை கேட்டதும் பக்கத்தில் இருந்த ஒரு ஆன்ட்டி கேட்குறாங்க, மினியே தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. மினியே தெரியாதா? ஒயினும் மினியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் மினியோட ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒயின் வந்து ஜாயின் பண்ணோம் என்னோடய ஆஃபீஸில். நான் இவங்களுக்கெல்லாம் டெப்டி மேனேஜர். ஸோ அப்படி தான் இவங்களை எனக்கு பழக்கம். ஒயினை பார்த்ததும் மம்மி டாடி இல்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சது. என் மம்மி டாடி கிட்டே சொன்னேன். என் மம்மி டாடி ரீசெண்டாக தான் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாங்க. ஸோ எனக்கு யாரும் கிடையாது இப்போதைக்கு, என் ஒயின் மட்டும்தான், அப்புறம் என் பொண்ணு தான். ஸோ நான் பார்த்து பழகி ஒயினை பிடிச்சி போகி மம்மி டாடி இல்லாத பொண்ணுன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே தான் ஊரில் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, மம்மி டாடி இல்லாத பொண்ணு ஊருக்கு வந்து கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃபேமிலியை வச்சே நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எங்களுக்கு அழகான ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் பேபி இருக்கா. எங்கள் பொண்ணு பேர் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயோ ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறீங்க, டவுனுக்காரு அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாட்டிமா. ரொம்ப சந்தோஷம். வரும்போதே ஹோட்டலில் நாங்கள் டின்னர் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லோரும் இங்கே இருங்க, ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டின்னருக்காக மினி. ஆர்டர்லாம் இங்கே பண்ண முடியாதுங்க, நேராக போய் வாங்கிட்டு வரணும். எதுக்கும் அலைச்சல் உங்களுக்கு, நாங்கள் சூப்பராக சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், நீங்கள் சாப்பிட்டுட்டு படுங்க, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஒயின் எல்லோரும் போனதும் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு மெயின் டோரை வேகமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு மினிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பாடா மினி, என்ன மினி இவ்வளவு அசால்ட்டாக இவங்களெல்லாம் ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாற்ற தெரிஞ்சனால தானே பாய் கிட்ட போடுறதுக்கு வில்லிங்கோடு இறங்கினேன். ஒரு வாரம் இங்கே இந்த ஆம்பளை வேஷத்தோடையே சுற்றிக்கிட்டு திரிகிறேன். அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு போகணும், எனக்கு ஃபாரினில் வேலை மாற்றிருக்காங்கன்னு சொல்லி கிளம்பிடுறேன். வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும் 6 வருஷம் ஆகும்னு சொல்லி ஒரு பீலாக விட்டுடுறேன். வருஷத்துக்கு ஒரு 1 மந்த்துக்கு ட்ரிப்பு போடுவோம். நீனா ஒய்யாரி 3 பேரும் அங்கே போய் ட்ரிப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு நீ போயிட்டு வந்த மாதிரி இங்கே பில்டப் கொடுத்துடு. இப்படியே நம்ம காலத்தை கழிக்கலாம். அதுக்கப்புறம் நெருக்கி உன் புருஷங்க அவர் வரவே மாட்டேங்கிறாரேன்னு கேட்டால் அவருக்கும் எனக்கும் சண்டை. வெளிநாட்டிலே ஒரு வெள்ளைக்காரியை பார்த்து கட்டிக்கிட்டாரு, நான் ஏமாந்து போயிட்டேன்னு ஒரு 4 நாளைக்கு அழுது கத்தி உள்ள விடு. அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க.
ஒய்யாரி இன்னும் ஜாலியாக இருக்கலாம், எதுக்கும் நீ கவலைப்படாத, மினி இருக்க பயம் ஏன் அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. வைனுக்கு மினி சொன்ன இந்த ஐடியாவெல்லாம் நல்லா பிடிச்சி போயிருக்கும். அதனால தான் இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக தைரியமாக மினிக்கு மேல் கெட்டப் போட்டு கூட்டின்னு வந்திருக்காங்க. ஸோ வைன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி ஆனால் ஒய்யாரிக்கிட்ட கவனம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டா மாட்டிக்குவ, ஊரே சேர்ந்து உன்னை குமுறுன்னு குமிரும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். குமுறும் முதல்ல அந்த கிளவியை தான் நான் குமுறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிறேன். நான் வெளியூர்காரன், அந்த கிளவியை நீ ஒன்றும் பண்ண முடியாது. கட்டுக்கட்டாக தான் பணம் வச்சுருக்கோமே, 3 கோடி ரூபா கொடுத்துருக்கானுங்கள உனக்கு, கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு 3 கோடி ரூபா அதுக்கு பணத்தை கொடுத்து பணத்துக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்குன்னு அந்த ஜங்குக்கு நம்ப வச்சு இந்த கிளவி என்னென்ன வேலை பார்த்துருக்கான் உன் லைஃப்பில். அந்த பணமெல்லாம் இருக்குல்ல, பத்தாத குறைக்கு நீனும் நானும் அழகாக ஒய்யாரி பிறக்கிற வரையும் ஜாபுக்கு போயிருக்கோம். அதுக்கப்புறம் தானே இந்த 2.5 வருஷமும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அந்த காசெல்லாம் சேவிங்ஸில் இருக்குது. என் சொத்து பத்தை வித்தாவது அந்த கிளவி முன்னாடி பணக்கட்டுகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் பார், இந்த 1 வாரம் அந்த கிளவிக்கு இருக்குது அப்படின்னு மினி சொல்லிக்கிட்டே அழகாக சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் எழுந்துருடி, டின்னர் சாப்பிடாமல் படுக்கக்கூடாது. ஒய்யாரிக்கிட்ட டேடி கீடின்லாம் நீ சொல்லிவிடாத, அப்புறம் எங்கேன்னு கேட்டுருவா, பயங்கர விவரம் ஒய்யாரி. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நான் பார்த்துக்கிறேன், என்ன ஒய்யாரி முன்னாடி மினி கெட்டப்பில் தெரியக்கூடாது, உன் புருஷன் கெட்டப்பிலே நான் தெரியணும், பார்த்துக்கிறேன். டோப்பாக தான் அரிக்குது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே டின்னர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க வைன் மினி 2 பேரும். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock போல் வைன் மினி ஒய்யாரி 3 பேரும் வைனோட தென்னந்தோப்புக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்கக்கூடிய நிறையா பேர் அந்த வயல் சைடு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. சங்குக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய 3/4 சொத்து அவருக்கு சொந்தமானது. ஸோ பாட்டிமா எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போவாங்க. ஸோ வைன் மினி ஒய்யாரி 3 பேரும் அழகாக வைனோட தென்னந்தோப்புக்கு வரப்பு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க வைனை பார்த்துட்டு கேட்குறாங்க, வைனை 4 வருஷம் ஆச்சு பார்த்து, இருந்ததை விட ரொம்ப அழகாக இருக்கிற வைனு நீ. பக்கத்தில் இருக்கிறது யார், உன் புருஷனா? நல்லா இருக்கிறாரு ஆள், சூப்பரான பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்டி. 4 வருஷம் ஆயிடுச்சு இங்கேருந்து போயிட்டு. ஆமாம், ரொம்ப அழகானவர் தான் என் ஹஸ்பண்ட். என் பொண்ணு இதான், என் பொண்ணு ஒய்யாரி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அப்போ அந்த ஆண்டி சொல்கிறாங்க, ஒய்யாரி அழகான பேர், கொஞ்சம் குறும்புக்கார பேராக தான் இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது உன் குழந்த, உன்ன மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆக பார்க்குறாங்க. அந்த டைமில் மினியோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு இருந்த ஒய்யாரி அப்படியே டக்குன்னு நிமிர்ந்து சைட்லலாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு, மம்மி இவங்களுக்கெல்லாம் உங்களை எப்படி தெரியும்? இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு க்ரீனா, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அப்போ சைடில் இருந்த ஒரு பாட்டிமா உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இதுதான் வயல்வெளி, இதில் நெல் போடுவோம் நாங்கள், இதை அறுவடை பண்ணி தான் நம்ம சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படின்னு ஒய்யாரி எகெயின் மினியோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டாங்க. மினி அப்போ, ஐயோ இந்த கிளவி இளவன் எல்லாம் இங்கிட்ட தான் பார்க்குதுங்க முட்டாளுங்க, மண்டை அரிக்கிது சொரிய முடியலை, ஓஹோஹோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹேரை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தென்னந்தோப்புக்குள்ளே போகிறாங்க. தென்னந்தோப்போட கேட்கிட்ட போகும்போதே சைடில் இருந்து மோனா பாட்டி ஒயினை பார்த்துட்டாங்க. ஏ ஒயினை அடியாய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. திக்குன்னு இருக்கு ஒயினுக்கு. மினிக்கு பிக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இந்த கிளவி கண்டுபிடிச்சிருவாளே, கவனமாக இருக்கணும்னா அப்படின்னு மினி தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்காங்க. ஒயின் அந்த டைமில் சைடில் திரும்பி, வணக்கம் பாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் வணக்கம், நேற்று நைட்டு வந்தேன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன், என்னது இது, மணி இப்போ 10 கிட்ட ஆகுது, என்னை வந்து பார்க்கணுன்னு தெரியலையா உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டியாமே, யாரை கேட்டுடி கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க பாட்டிமா. ஒயினப்போ, கல்யாணம் பண்ணிட்டேன் பாட்டி, வேலைக்கு போன இடத்துல இவங்க தான் என் ஹஸ்பண்ட், இவங்க அங்கே டெப்டி மேனேஜராக இருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன்.
எனக்கு தான் மம்மி டாடி இல்லையே, அதனால் இவங்களோட மம்மி டாடியை வச்சே ஊர்லேயே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். இப்போ இவருக்கு அப்ராடில் ஒர்க் கிடச்சிருக்கு. என்னோட மாமனார் மாமியாருமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ சிட்டிக்குள்ளே ஏன் தனியாக இருக்கணும், சொந்தக்காரங்களோட என்னோட ஊரில் நான் இருந்துக்கிறேன்னு சொன்னேன். அதான் என்னை கொண்டு வந்து என்னோடய வீட்டில் விட்டுட்டு 1 வீக் தங்கி இருந்துட்டு அப்ராட் போகலான்னு இருக்காங்க. என்னங்க, இவங்க தான் என்னோட கார்டியன். இவங்க பேர் ஜமீன்தார் அம்மா. ஐயோ, மோனா ஜமீன்தார் அம்மா. வணக்கம் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து வைன். எதே ஜமீன்தார் அம்மாவா வணக்கம் சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என் பொண்டாட்டியோட கார்டியனா நீங்கள்? ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒன்றும் கார்டியன் இல்லை, நான் தான் என் பொண்டாட்டிக்கு கார்டியன், பேரண்ட் எல்லாமே. வணக்கம் வணக்கம். டைம் இல்லை எனக்கு பேசிக்கிட்டு இருக்க, நகர்ந்து போங்க. ஏய் பொடி உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க மினி. தூக்கி வாரி போட்டுருச்சு வைனுக்கு. பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஏது வணக்கம் சொல்ல முடியாது, ஹலோவா? ஏண்டா டேய், என்ன இந்த ஊரோட ஜமீன்தாரம்மானா வணக்கம் சொல்லியே ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து மோனா பாட்டிமா. மினியை உண்மையிலேயே ஹஸ்பண்ட்னு நினச்சிட்டாங்க மோனா பாட்டி. அப்போ மினி ரொம்ப செவடாலா பாட்டிமாவை பார்த்துக்கிட்டு, ஜமீன்தார் அம்மாவா வச்சுக்கோங்க, என் ஊரில் என்னோட கிராமத்தில் நான் பெரிய ஜமீன்தார். உங்களை மாதிரி ஓலை இடிக்கிறதெல்லாம் எங்கே தெரிய போடுது. நான் என் பொண்டாட்டி கூட அவளோட தோப்பு துறவுகளெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு இங்கே வந்திருக்கேன். எனக்கு இந்த கிராமத்து லைஃப்லாம் பிடிக்காது. சிட்டிக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து பல லட்சங்களில் புழங்கின வேணாம். என்னையை பார்த்து உங்களுக்கு வணக்கம் சொல்கிறீங்களா? கிராமத்தையே ஒரு வழி பண்ணிவிட்டு வேணாம், அவ்வளோ இருக்கட்டும். பி கேர்ஃபுல். வைன் உள்ள போ. தேவையில்லாமல் உங்ககிட்டலாம் பேசக்கூடாது. என் மேரேஜ்க்கே இந்த லேடி வந்து அட்டன் பண்ணலை. இந்த லேடிக்கிட்ட நான் என்ன பேசுகிறது? உள்ளப்பா அப்படின்னு அதட்டுறாங்க வைனை பார்த்து மினி. வைன் உடனே பாட்டிமாவை பார்த்து பவ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு தென்னந்தோப்பு கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே ஓடி போயிட்டாங்க. அந்த டைமில் மினி தென்னந்தோப்புக்குள்ளே போகும்போது ஒய்யாரி மினியை பார்த்து கேட்குறாங்க, யார் இது அப்படின்னு. அது வயசான கிழவி, கம் அப்படின்னு சொல்லி ஒய்யாரியை கூட்டிகிட்டு மினி உள்ளே போயிட்டாங்க தென்னந்தோப்புக்குள்ளே. ஏது வயசான கிழவியா? அடியே ஒயனு, எப்படிப்பட்ட ஒருத்தவனை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிற? என்ன அழகாக இருக்கிறான். முடிக்கிடியெல்லாம் இருந்தால் பொம்பளை குட்டி மாதிரி இருப்பான் போலையே, படு அழகாக இருக்கானே. எங்கே கண்டு இவனை பிடிச்சி கட்டி பிள்ளையும் பெற்று கூட்டிக்கிட்டு வந்துட்டாலே, அந்த குழந்தை கூட பயங்கர அழகாக இருக்கே. அடே எங்கள் அப்பா, ஓன் திமிரு இல்லை ஏன் திமிரு இல்லை, ஊறுபட்ட திமிரு இருக்கே இவனுக்கு. என்னைய பார்த்து கிளவின்னு விட்டான். ஓஹோ, விடமாட்டேன் இவனா அப்படின்னு அப்படியே வாய் விட்டே சொல்லி கோபப்பட்டு பாட்டிமா வேக வேகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அக்கம் பக்கத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையாட்கள் எல்லாருமே, போச்சு போச்சு, இந்த கிழவி என்னென்ன பண்ண போதோ தெரியல, பாவம் ஒயினோட வீட்டுக்காரு ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஆனால் கொஞ்சம் கோபக்காரு போலையே, இந்த கிழவிக்கிட்ட வம்பு பண்ணிக்கலாமா அப்படின்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டு இப்போ அழகாக அவங்களோட ஒர்க்கை பார்க்க கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் தென்னந்தோப்போட மோட்டார் கேணிக்கிட்ட வந்து நின்று பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹே மினி, அடி வெக்கம் கெட்டவளே, மனசுக்குள்ளே இருந்த ஆதங்கத்தை ஃபுல்லாக கொட்டி தீத்துட்ட போலையே அப்படின்னு சிரிக்கிறாங்க. கம்மனரு ஒய்யாரி பார்த்துக்கிட்டு இருக்கா, மினின்னு பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே, பெண்ணா வணக்கம் சொல்லணும் மாமி, வணக்கம். இவங்க ஜமீன்தார் வீடாக இருந்தால் ஊருக்கே மாதம் நாங்கள் ஜமீன்தார் வீடு இந்தாங்க, ஃப்ரீயாக எங்கள் வீட்டில் கிடைக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கிழவி சொல்லுது. முடிஞ்ச அளவுக்கு ஜமீன்தார் அம்மானு பேரை சொல்லிக்கிட்டு ஓப்பி அடிக்குது. குறைச்ச காசுக்கு வேலை வாங்கிக்கிட்டு முடிஞ்ச லாபங்களை பார்க்குது. எல்லாத்துக்கும் மேலே ப்ராஃபிட்டோட மம்மி டாடி இல்லாத குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் அது வேலைகளை பண்ணிக்குது. இதுக்கு நான் மரியாதையே கொடுக்க மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தது ஒரு வழி பண்ணியிருப்பேன். அதை வா, இந்த தென்னந்தோப்பை பார்க்கணும், அப்புறம் என்னோட்டு வயல் தோப்பெல்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் பார்த்து இன்னி வேலைக்கு ஆள் பிடிச்சி க்ளீன் பண்ணி இந்த மோட்டர்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி புது மோட்டார் வாங்கி இறக்கி அப்படியே இருக்குது. இன்னொரு 6 மாதத்துக்கு இதுலாம் வேலை இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு செட்டில் ஆகிறதுக்குள்ளே பொறும் நான் முடிஞ்ச அளவுக்கு உன் ஹஸ்பண்டாக இருந்து இந்த வேலைகள்லாம் பார்த்து வைக்கிறேன்.
அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுறேன் 2 நாள் கழிச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி மினியா மாதிரி இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மினி. வாயின் மினி 2 பேரும் இந்த மாதிரி ரேண்டமாக பேசிக்கிட்டு நார்மலாக அந்த 1 வீக்லேயும் அவங்களோட தோப்புகளையும் வயல் காடுகளையும் பராமரிச்சுக்கிட்டு அதுக்கான ஆட்களை தேடி பிடிச்சி தங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா மினியை வாயினோட ஹஸ்பண்ட்னே முடிவு பண்ணி வாயினுக்கும் அந்த பர்சனுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு கேர்ள் பேபியே கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு வேக வேகமாக கால் பண்ணுறாங்க தன்னோட பங்களாவுக்கு வந்து. எங்கள் அதர் ஹேண்ட் ஜங்குக் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க. இப்போ தான் மீட்டிங் முடித்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தன்னோட ஹெட் சேரில் உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் பாட்டிமா கால் பண்ணதும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, இந்த டைமில் பாட்டி கால் பண்ண மாட்டாங்களே, நல்ல ஆஃப்டர்நூன் டைம் இது, சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க, எதுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. பாட்டி என்னாச்சு, ஃபோனை பண்ணி ஹலோன்னு கூட சொல்லாமல் இப்படி ஊழ விட்றீங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஊழ விடுறேண்ணா, ஊழ தான் நான் விடுறணும், இனி என்ன பண்ண முடியும் என்னால்? நீ ஒருத்திய கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு உனக்கு நல்லா மந்திரம் போட்டு விட்டு போயிட்டாவ. ஏதோ உலகத்தில் இல்லாத பேரழகி, உலகத்தில் இல்லாத சமையல்காரி, உலகத்தில் இல்லாத கேர்டேக்கருங்கிற மாதிரி அந்த ஒயினை பற்றி சொல்லி சொல்லி எங்களையெல்லாம் வெறுப்பேற்றி இப்போ வரையும் என் மாயாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒயின் மாதிரி பேச மாட்டேங்கிற, ஒயின் மாதிரி சிரிக்க மாட்டேங்கிற, ஒயின் மாதிரி சமைக்க தெரியலை, ஒயின் மாதிரி நீ அன்பாக பேச மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னே நீ இருக்க அப்படின்னு என்னென்னலாம் சொல்லியிருப்ப என் பேத்தி மாயாவை. அவள் துடிக்கிறா ஒவ்வொரு நாளும், நீ பாட்டுக்கு திரியிற ஒயின் மாதிரி நீ மாறணும் அப்படின்னு. மாறவே முடியாது, ஏன்னா அது மாயா, புரியலை உனக்கு? கான்ட்ராக்ட் மேரேஜில் காசுக்கு கட்டிக்கிட்டு வந்தவளை பிடிச்சிக்கிட்டு தொங்குற நீ. ஆனால் அவள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி போனான். ஒரு தகவல் கிடையாது, ஒரு ஃபோன் கால் கிடையாது எனக்கு. இப்போ திடீர்னு வந்து இறங்கிட்டான். 1 வீக் முன்னாடி ஒரு நைட் டைமில் வந்தவன் சும்மா இறங்கலை, புருஷன்னு ஒருத்தவனை கூட்டிக்கிட்டு வந்துட்டா. பத்தாத குறைக்கு ஒரு பொன் குழந்தை வேற இருக்குது, லட்டு மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு பனி மாதிரி பேசுது, பயங்கர அறிவாக இருக்குது. 1 வாரம் ஆச்சு. இன்னைக்கு காலையில் தான் அவள் புருஷன் வெளிநாட்டுக்கு கிளம்புறேன்னு ஊருக்கே சொல்லிப்புட்டு எனக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் பொண்டாட்டிக்கும் மகளுக்கும் டாட்டா காட்டிட்டு கிளம்பிட்டா. எங்கே போய் விதியை சொல்ல, உன்னைய கட்டினவ கல்யாணம் பண்ணி குடும்பம் ஆயிட்டா வேற ஒருத்தவனை கட்டி. ஆனால் நீ இப்போ வரைக்கும் திரியிற சும்மா. இனிமேல் அது புரிஞ்சுக்க, அவள் பணத்துக்கு வந்தவ உன்னைய மறந்துட்டு வேற ஆளை கட்டிட்டு போயிட்டா. நீ ஒயினை விரும்பவும் இல்லை, அதே மாதிரி ஒயினை வெறுக்கவும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணம் பண்ணாமல் திரியிற. போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு பெருத்த அவமானம். 1 வாரமாக ஒயின் புருஷன் என்னைய பார்க்குறப்பெல்லாம் ஜாட பேசுகிறான், திட்டுறான். இந்த ஒயின் குட்டி சொல்லி கொடுத்துட்டா போல, இவங்க பேரனை தான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு. அதனால அசிங்கமாக என்னை பேசுகிறான், மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், வணக்கம் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. துக்கம் தொண்டையடிச்சு போய் உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன். 1 மணி நேரம் ஆச்சு ஒயின் புருஷன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு இங்கேருந்து கிளம்பி. எனக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாமல் போயிட்டான். இந்த ஊருக்காரனுங்க இனி என்னை எப்படி மதிப்பானுங்க அப்படின்னு அழுன்னு அழுகுறாங்க பாட்டிமா ஃபோனில். ஜங்குக்கு இத்தனையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, என்ன ஒயினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. பாட்டிமா ப்ளீஸ் டோன்ட் க்ரைங். ஓஹோ பாட்டி, அந்த ஒயினோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான் பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. அழகுனா அழகு, அம்புட்டு ஒரு அழகு, நல்ல கலரு, நல்ல எப்படி சொல்கிறது, கண்ணெல்லாம் நல்லா இருக்குடா. உண்மையிலே ஹேர் இருந்து கேர்ள்ஸுக்கு மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பொம்பளை குட்டி மாதிரியே இருப்பான் பார்க்க. அப்படி ஒரு அழகு. எல்லாம் போச்சு, நீ கொஞ்சம் வளர்த்தி, அவனை விட கொஞ்சம் இல்லை நல்லாவே வளர்த்தி. அவனும் ஒயினும் ஒரே ஹைட்டாக இருக்காங்க பார்க்க. ஓஹோ போச்சு, எல்லாம் போச்சு.
அந்த ஒயின் உனக்கிட்ட பணத்தை நல்லா வாங்கிக்கிட்டு சூப்பர் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறா. புருஷங்கார வெளிநாட்டுக்கு போயிட்டானா. இதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் தான் அவன் உட்காந்துக்கிட்டு மகளையும் வச்சுக்கிட்டு ஜாலியாக தெரிய போகிறா. ஆனால் நீ அந்த ஒயினை நினச்சிக்கிட்டே கிடக்குறது தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி என் பேத்தியை நீ கட்டியிருப்பீல, இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் பேத்தியை கட்டிக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பாட்டி ப்ளீஸ், நான் ஒயினை லவ் பண்ணலை, மாயாவை தான் லவ் பண்ணுறேன். ஓப்பா, எத்தனை முறை சொல்கிறது, அதுக்காக ஒயினை வெறுக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. அந்த பொண்ணு என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் மேலே ஒயின்கிட்ட ஒரு நல்ல ஹோம்லி லுக்கும் ஹோம்லியான சில விஷயங்களும் அப்படியே நிறைஞ்சிருக்கு. அது எல்லாம் என் மாயாக்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்கணும்னு எனக்கு ஆசை. என்ன தான் ஒயினை நான் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவள் என்னோடது கிடையாது. அவள் கான்ட்ராக்டுக்கு பணத்துக்கு வந்தவ. ஆனால் மாயா அப்படி இல்லை. என்னோட ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக தன்னோட ப்ரீஷியஸான ஹஸ்பண்டை ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண சொல்லி ஓகே சொன்னவ மாயா. எந்தளவுக்கு மாயா ஒயினை விட பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். எந்த பொண்ணு இந்த விஷயத்தை ஒத்துக்க மாட்டா. எனக்காக மாயா ஒத்துக்கிட்டா. நான் ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணி அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தன்னை செகண்டாக மேரேஜ் பண்ண போகிறாங்க மாமான்னு தெரிஞ்சும் என் மேலே அலாதியான அன்போடு இருக்கிறவ மாயா. ஒரு நாளும் நான் மாயாவோட இடத்த யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனாலும் மாயாவுக்கு நிறைய சைல்டிஷான பிஹேவியர்ஸ் இருக்குது. ரொம்ப சில்லியான பொண்ணு மாயா. எதையுமே புரிஞ்சுக்கிறதுல ரெஸ்பான்சிபிலிட்டினா ஓடி போயிடுறா. ஆனால் ஒயின் அப்படி கிடையாது. அந்த விஷயங்களை மாயா கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் அவளுக்கு டைம் கொடுத்தேன், எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு. ஷார்ட்டாக சொல்கிறேனே, நான் என்னோடய ஆஃபீஸை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னோடய வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாயா என்னோடய ஹவுஸையும் என்னோடய குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கான பொண்ணாக மாயா மாறணும்னு தான் நான் இந்த 4 இயர்ஸும் மேரேஜ் வேணான்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் 5 இயர்ஸ் டைம் கேட்டேன். அப்பா, இப்போ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் 1 இயர் தான். மாயாவை நான் என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா முடிவு பண்ணி வச்சுருந்தேன். என் வீட்டுக்கு வந்து என்னோடய வீட்டில் எனக்கான ஒய்ஃபாக ஒரு ப்ரீ லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஒயின் மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தையை பர்த் பண்ணிட்டா அப்படின்னா நான் கொஞ்சம் லேட்டாக ஓவர் நைம் பண்ணுறேன்னு அர்த்தம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இயர் லேட்டர் எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போவே மேரேஜ் ஆகிட்டு போகிறது. மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இன்னும் 2 மந்தில் எனக்கு மேரேஜ் முடியணும். ஒயின் ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறா அப்படின்னா அதை விட ஒரு ஹாப்பியான லைஃப்பை என்னால் என் மாயாவுக்கு கொடுக்க முடியும். மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் பாட்டிமா. நான் ஒரு 3 மந்த் என்னோடய ஆஃபீஸ், காலேஜ், என்னோடய ஃபேக்ட்ரிஸ்க்கு ஆல்டர்னேட்டாக ஒவ்வொரு ஆளை போட்டு அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லிவிட்டு நான் ஆன்லைனில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிராமத்துக்கு வந்துடுறேன். 3 மந்த் நான் கிராமத்துலேருந்து என்னோடய கம்பெனிஸை பார்க்கும்போதே என்னால் கிராமத்துலேருந்து ஒன்றையும் பார்த்துக்க முடியுமா இல்லை சிட்டியில் தான் இருக்கணுமானுங்கிறத முடிவு பண்ணிவிடுவேன். ஸோ மேரேஜ் முடிஞ்சதும் என்னால் கிராமத்தில் இருந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க கூட இருந்துருவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் என் கூட சிட்டிக்கு வந்து செட்டில் ஆகிடுங்க, மேரேஜுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, பொன்பட்ட நெஞ்சுக்கு இப்போ தான் ஒரு சந்தோஷம். உடனே என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கே நீங்கள் வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இல்லை பாட்டி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க, 1 வீக் கழித்து நான் வர்றேன். அங்கிள் ஆண்டிக்கு நானே பேசிடுறேன், நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஃபோன் காலை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அர்மி.